கைஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவுடைய 5th பார்ட்டை பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஹீரோவுடைய அம்மா கிட்ட போயிட்டு டிவோர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு ஹீரோயின் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பான். இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க தம்பியை பக்கம் தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்க தம்பி ஹீரோயின் கிட்ட, அக்கா நீ என்ன முடிவு பண்ணியிருக்க, அந்த ஆளை விட்டு பிரிஞ்சு வந்துருவா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் கீழே குனிஞ்சுக்கிட்டே முடியாதுன்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பையனுக்கு செம்ம கடுப்பாகுது. அதானே, எனக்கு தான் தெரியுமே, உன் மனசில் நம்ம பிளட் ரிலேஷன்ஷிப்பை விட அவன் மேலே வச்சிருக்கிற லவ் தானே உனக்கு பெருசாக தெரியும். உன்னுடைய அந்த புல்ஷிட் லவ்வா இல்லை நாங்களான்னு வரும்போது என்றைக்குமே உன்னுடைய லவ்வை தானே நீ தேர்ந்தெடுப்ப அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், அப்படிலாம் இல்லைப்பா, உன்னை பற்றி தான்ப்பா நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த பையன், என்ன என்னை பற்றி கவலைப்படுறியா, உன் கவலையை வச்சு நம்ம அம்மா அப்பாவை திருப்பி கொண்டு வர முடியுமா உன்னால், இல்லை என்ன தான் அந்த ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண முடியுமா, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் ரொம்ப டர்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பாவம் ஹீரோயின் ரொம்ப பரிதாபமாக ரோட் சைடில் உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த ஜியாங் நக்கெல்லாம் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஹீரோ கிட்ட, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னை மேலே தூக்கிட்டு போங்கன்னு சொல்கிறான். ஹீரோவுமே ஹீரோயின்ட்டு சொல்லி அந்த வீல் சேரை மேலே தூக்கிட்டுவான்னு சொல்லிட்டு அந்த ஜியாங்கை தூக்கிட்டு மேலே போகிறான். ஹீரோயினையுமே அந்த வீல் சேரை தூக்கிட்டு படியில் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே கால் ஸ்லிப் ஆகி ஹீரோயின் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருப்பான். ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஹீரோயினியை பார்த்துட்டு, நீ படிக்கட்டிலேருந்து விழுந்துட்ட, ஏன் பார்த்து வர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், ஏன் நான் விழுந்த உடனே செத்து போகாமல் பொழைச்சிக்கிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களான்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோ, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு குழந்தை அபார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரெக்னெண்ட் ஆகிருக்காங்க போல். அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்ததெல்லாம் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் ப்ரெக்னென்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட, இன்னும் 10 மாதத்தில் உனக்கு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே ஹீரோயின் இதான் சான்ஸ்ன்னு அவனை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அந்த டேபிள் மேலே இருந்த ஒரு பேனா எடுத்து ஹீரோயின் அவங்க கழுத்தில் வச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் இந்த குழந்தை உனக்கு எவ்வளோ முக்கியம்னு, அதே மாதிரி என் தம்பி எனக்கு முக்கியம், உடனே ஃபோன் பண்ணி என் தம்பியை ரிலீஸ் பண்ண சொல்லு, இல்லைன்னா உன் குழந்தைய நானும் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ, நீ என்ன பண்ணுற, முதல்ல அதை கீழே போடு, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. முதல்ல என் தம்பியை ரிலீஸ் பண்ண சொல்லு, அவன் ரிலீஸ் ஆனதும் வெளியில் வந்துட்டு அவன் எனக்கு கால் பண்ணிவிட்டு நான் ரிலீஸ் ஆகிட்டேன்னு அவனே சொல்லணும், அப்போ தான் இதை கீழே போடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டஃபனாக இருக்காங்க. ஹீரோக்குமே வேறு ஆப்ஷன் இல்லை. ஹீரோயின் சொன்ன மாதிரியே கால் பண்ணி அவங்க தம்பியை ரிலீஸ் பண்ண சொல்கிறான். அவங்க தம்பியும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு தான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குது. அவங்க ஃபோன் பேசி முடித்த உடனே ஹீரோ அவங்களுடைய ஃபோனை பிடிங்கிக்கிறான். ஃபோனை ஒரு நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ தரமாட்டேங்கிறான். நீ இப்போ வீட்டுக்கு போகணும், கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இட்டு போயிடறான். நெக்ஸ்ட்டு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினியை வீட்லேயே வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான் ஹீரோ. வீட்டில் ஒரே இடத்துல இருக்கிறதால ஹீரோயினுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால அவங்க வெளியில் போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் வெளியில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சார் உங்களை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வெளியில் போக முடியாதுன்னு சொல்லி தடுத்துறாங்க. ஹீரோயின் ரொம்ப டிப்ரெஷனில் கோவத்தோடு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜியாங் வரா. என்ன எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, இவ்வளோக்கு கோவப்பட்டினா அப்புறம் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, அதான் உன்னை பார்த்துட்டு உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். உன் வயிற்றில் இருக்கு பாரு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க சொல்லிட்டாரு. நீ ஒன்றும் பயப்படாத, இந்த குழந்தைய என் சொந்த குழந்தை மாதிரி பத்திரமா பார்த்துக்கிறேன், ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. யார் பெத்த பிள்ளையே யாரடி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் செவிலே ஒன்று வச்சுட்டு, இந்த மாதிரி நினப்பு கூட உனக்கு வரக்கூடாது, போடி வெளியில் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக ஹீரோவுடைய என்ட்ரி. அவன் தான் எப்போதுமே தப்பான நேரத்தில் கரெக்டாக வந்துடுவானே. ஹீரோயின் அடித்ததை மட்டும் பார்த்ததால ஹீரோயின் தான் அந்த ஜியாங்கை புள்ளி பண்ண நினச்சிக்கிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அந்த ஜியாங்கை கன்சல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இந்த கருமத்தை பார்க்க ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, அவங்களுமே இதை பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. அந்த ஜியாங் ஹீரோ கிட்ட, எதுவும் ப்ளேம் பண்ணாதீங்க, அவளும் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தானே, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் டைமில் கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்கிறா. இந்த ஹீரோ பையன் அதுக்கு மேலே அவளுக்கு ஆறுதல் சொல்கிறங்கிற பேரில் அவள் கையை பிடிச்சவன் விடவே மாட்டேங்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கடுப்பாக தான் இருக்குது. ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்காதா, இதுக்கு மேலே அவங்களுக்கு பொறுமை தாங்கலை.
உங்களுடைய இந்த புனிதமான லவ்வை ஷோவா பண்ணணும்னா கொஞ்சம் வெளியில் போய் காமிக்கிறீங்களா? ஏன்னா என் குழந்தை தன்னுடைய அப்பாவை ஒரு மிஸ்டர் செடியூஸ் பண்ணுறத பார்க்க விரும்பலையா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவுக்குமே செம்ம கோவம் வருது. ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ எதுக்கு ஓவராக ஆட்டிடியூட் காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின், என்ன சாருக்கு கோவம்லாம் வருது? கோவம் வந்தால் எப்போதுமே என்ன ஸ்லாப் பண்ணுவீங்களே, இப்போ அடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய அம்மா என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க வந்த உடனே ஹீரோ கிட்ட மறுபடியும் என்னுடைய மருமகளை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டா, முதல்ல என் மருமக கையை விடுறா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்க அம்மா சொன்னதுமே ஹீரோவுமே கையை எடுத்துட்றான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் கிட்ட, நீ எங்களுடைய குடும்ப வாரிசை வயிற்றுல சுமந்துட்டுருக்க, இந்த குழந்தைய யாருக்காகவும் எதுக்காகவும் நீ யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஜியாங்க மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அவளை தான் சொல்கிறாங்கன்னு ஜியாங்க்கு நல்லாவே தெரியுது. உடனே ஹீரோவோட அம்மா கிட்ட அந்த ஜியாங், ஆண்டி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோடைய அம்மா, என்ன ஆண்டின்னு கூப்பிட உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன எதுக்கு ஆண்டின்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஜியாங்க ஏதாவது சொன்னாலே ஹீரோ தான் முன்னாடி வந்து நிற்பானே. அம்மா நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கு வேனை பிடிக்கும் தான், அதுக்காக ஜியாவை இந்தளவு நீங்கள் மட்டம் தட்டி பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட, அப்போ நீ பண்ணுறதெல்லாம் சரியா இருக்கா, இங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸை முதல்ல வெளில அனுப்பு, வேனுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் செய்ய, அவன் மனசை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும், அப்போ தான் குழந்தையுமே ஆரோக்கியமாக இருக்கும், இல்லைன்னா குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தூக்கமே வரல. பெரண்டு பெரண்டு படுக்கிறாங்க. அவங்க மனசு ஏதோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம தம்பிக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஜானிக்கு கால் பண்ணிட்டு நான் உங்களை மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ஜானியை மீட் பண்ண தான் போயிருக்காங்க. ஜானி கிட்ட ஹீரோயின், என்னுடைய தம்பி ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கே போனால் என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல, அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவருமே, எனக்கு அந்த அளவுக்கு எங்கே போனான்னு தெரியல, லாஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணும்போது நான் அவனுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தான், அதுக்காக ஒரு வேளை அவனுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போகிறானோ அப்படின்ட்டு நான் போய் ஸ்கூலெல்லாம் பார்த்தேன், ஆனால் அவன் அங்கே வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என் தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறாங்க. உடனே ஜானி, வேன் நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க, நான் என்னுடைய ஆளுங்களை அமைச்சு உங்கள் தம்பியை தேட சொல்லியிருக்கேன், சீக்கிரமாகவே அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோயின், ஒருவேளை என்னுடைய தம்பியை அந்த மூ தான் பிடிச்சி வச்சிருப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மூவை பார்க்க தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் தம்பி எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவருமே, ஆமாம் நான் தான் உன் தம்பியை பிடிச்சி வச்சிருக்கேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின், எதுக்காக என் தம்பியை பிடிச்சி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன், இந்த குழந்தைய பெற்று கொடுக்குற வரைக்கும் நீ என் வீட்டில் தான் இருக்கணும், என் கூட தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுமே, அவ்வளோதானே, நான் உங்கள் வீட்டில் தானே இருக்கணும், நான் எங்கேயும் போகக்கூடாது தானே, சரி நான் உங்கள் வீட்டிலே இருக்கேன், ஆனால் என் தம்பியை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ ஜானி கிட்ட, மிஸ்டர் ஜானி, நீங்கள் என்ன என் ஒய்ஃப் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தா என்னுடைய ஒய்ஃப் வேனை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவள் ரொம்பவே மோசமானவ, ஜியாவை கிட்டத்தட்ட கொல்லவே பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லும்போதே ஜானி ஹீரோ கிட்ட, போதும் வேனை பற்றி தப்பாக நினைக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, யாராக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களை குற்றவாளின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், சும்மா மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஒரு பக்கம் ஸ்டோரியை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க, முழுசாக ஆராய்ஞ்சு பார்த்தா தான் உண்மை என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ, உங்களுக்கு என்ன என் ஒய்ஃப் மேலே அவ்வளோ அக்கறை, இது பார்க்க சரியில்லையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜானி, நானும் வேணும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், மேபி ஃப்யூச்சரில் வேணால் நீங்கள் பயப்படுற மாதிரி எது வேணாலும் ஆகலாம், நானுமே அவளுக்கு பெட்டரான பர்சன் தானே அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ ஜானியோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், ஒழுங்காக அவளை விட்டு விலகே இரு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜானி ஹீரோடைய கையை தட்டி விட்டுட்டு, நான் அவளை விட்டு விலகி இருக்கணும்னா நீ அவகிட்ட அன்பாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜானி போனதுக்கப்புறம் ஹீரோ, இவன் நம்ம லைனில் அடிக்கடி கிராஸ் பண்ணுறானே, இவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை சொல்லி ஜானி யார், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறான். அடுத்த நாள் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அந்த ஜானியை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, நீங்கள் போயிட்டு வேன் படித்த ஸ்கூலில் விசாரிச்சு பாருங்கள், அவள் கூட யார் யாரெல்லாம் சேர்ந்து படித்தாங்கங்கிற லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எப்படியும் கண்டிப்பாக ஹீரோயின் கூட தான் அவன் படிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. பாவம் அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் அவங்க தம்பியை பற்றி யோசிச்சுக்கிட்டே சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நீ ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அப்படி இருக்கும்போது எதுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், என்னால் தூங்க கூட முடியல என் தம்பியை பார்க்காம, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த வீட்டிலே என்னை வேணாலும் அடித்து வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஒரு தடவையாவது என் தம்பியை பார்க்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, கண்டிப்பாக ஒன்றை உன் தம்பியை பார்க்க நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், வேணும்னா உன் தம்பி பேசின இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது, இதை வேணால் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஹீரோயின்ட்டு கொடுக்குறான். அந்த ரெக்கார்டரை ஹீரோயினுமே வாங்கி கேட்குறாங்க. அதில் அவங்க தம்பி, அக்கா நான் நல்லா இருக்கேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லியிருக்கு.
அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு அப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஹீரோ கிட்ட என்னை என் தம்பி மன்னிச்சிட்டான், என்னை அக்கான்னு கூப்பிட்டான், நீங்கள் அதை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே லைட்டாக சிரிக்கிறான். அந்த இடத்துல ஜியோங்குமே வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. இவங்க 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்ததை பார்த்துட்டால அடுத்து அவள் என்ன பிளான் பண்ண போகிறான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.